வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டடிங். ஸோ படிக்கிறத பத்தி நம்ம பார்க்க போகல. ஸோ இப்போ நீங்க ஒரு சில விஷயம் படிக்கிறீங்க, சில விஷயம் மறக்குது, சில விஷயம் வந்து எக்ஸாம்ல கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஸோ அது எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் லைஃப்ல சக்சஸ்ல ஆகிறதுக்கு அப்படின்ற சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எஸ்டர்டே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு சம் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மார்க்ஸ் வச்சு ஜஸ்ட் எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செப்பரேட்டா உட்காந்து என்ன மார்க் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களை அனலைஸ் பண்ணணும். ஓகே, அனலைஸ் யுவர் செல்ஃப். ஸோ உங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அனலைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் காம்பீட் வித் யுவர் செல்ஃப். காம்பீட் வித் யுவர் செல்ஃப். உங்க கூட கம்பேர் பண்ணுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ என்னோட பிசிக்ஸ் மார்க் வந்து 35 இருக்கு அப்படின்னா அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணி அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு கிளியரா அனலைஸ் பண்ணும். அதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணி உங்க கூட கம்ப்ளீட் பண்ணும். அந்த 35 மார்க்கை விட அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா அதிகமா எடுக்கணும் அப்படின்றது உங்களோட காம்படிஷன். பக்கத்துல இருக்கிற 70 மார்க் எடுத்திருக்கான், 90 மார்க் எடுத்திருக்கான், 95 மார்க் இருக்கான், அதெல்லாம் எதிர்பார்க்காது. உங்களோட மார்க் 35, என்னோட மிஸ்டேக் என்ன, இதுல நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இதுல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களோட மார்க்ல இருந்து காம்படிட் பண்ணுங்க. அந்த காம்படிட் பண்ணி அடுத்த வாட்டி நீங்க 35ல இருந்து ஒரு 45 வந்தா கூட இட்ஸ் வெரி குட். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ரிவார்ட் பண்ணிக்கணும். ரிவார்ட் யுவர் செல்ஃப். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களையே நீங்க பாராட்டிக்கணும். இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஓகே. ஏன்னா இப்ப நீங்க 35ல இருந்து 45 வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வாட்டி இந்த 45ல இருந்து அடுத்த 50 இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸ் இருக்கான எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 90ல இருந்து 100 தான் எடுக்க முடியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா விஷயத்திலயும் ஒரு ஒரு விதத்துல டாப்பரா இருப்பாங்க. ஒருத்தர் படிக்கிறதுல டாப்பர் இருப்பாங்க, சில ஆர்ட்ல டாப்பா இருப்பாங்க, சிலர் ஸ்போர்ட்ஸ்ல டாப்பா இருப்பாங்க, எல்லா விஷயத்துலயும் டாப்பா இருப்பாங்க. பட் இப்ப மெயினா நம்ம ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதனால உங்களோட டேலண்ட் என்ன, அதுல இருந்து கொஞ்சம் காம்பீட் பண்ணி உங்களால என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, அது கூட கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாலும் இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து கிளியரா ஸ்டடி பிளான் எடுத்துக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். இப்போ இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸ்ல 90க்கு மேல எடுக்கிறேன், பிசிக்ஸ்ல வந்து 50க்கு மேல எடுக்கிறேன், கெமிஸ்ட்ரியில 80க்கு மேல எடுக்கிறேன். அப்போ ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னா, நமக்கு பிசிக்ஸ்ல எனக்கு மார்க் கம்மியா இருக்கு, பிசிக்ஸ்ல டைம் கொஞ்சம் அதிகமா அலோகேட் பண்ணும். அடுத்து கெமிஸ்ட்ரியில அடுத்து நல்லா படிக்கிறேன், மேக்ஸ் அதோட நல்லா படிக்கிறேன். ஸோ இப்போ பிசிக்ஸுக்கு நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா டெய்லி ஒரு 1 ஹவர் அலோகேட் பண்ணிக்கணும். கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 1/2 ஹவர் அலோகேட் பண்ணணும். மேக்ஸுக்கு ஒரு 1/2 ஹவர் அலோகேட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கண்டிப்பா அந்த டைமிங் பத்தாது. ஸோ உங்களோட ஸ்டடி பிளான் உங்களை அனலைஸ் பண்ணி அதில் நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ அந்த அந்த டெய்லி ஒர்க் என்ன இருக்கு, நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க, எதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ன்றத பொறுத்து தான் கண்டிப்பா உங்க ஸ்டடி பிளான் ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ மூணாவது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் குட் பிளேஸ் டு ஸ்டடி. எந்த இடத்துல உட்காந்து படிக்கணும் அப்படின்றது ரொம்ப விஷயம். ஃபைண்ட் குட் பிளேஸ் டு ஸ்டடி. ஸோ அந்த உட்காந்து படிக்கிற இடத்துல உங்களுக்கு மெயினா என்ன இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாது. அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. பக்கத்துல உங்க பேரண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க மொபைலோட சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தாலும், டிவி சவுண்டா இருந்தாலும் சரி, எல்லாமே பக்கத்துல பக்கத்துல உங்களை சுத்தி என்விரான்மெண்ட் எப்போ இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். சின்ன சின்ன இடத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப எந்த இடத்துல உங்களுக்கு கம்மியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்ப சுத்தி சுத்தி பார்க்கும்போது கூட உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப நான் பேசும்போது கூட சுத்தி குழந்தைங்க எல்லாம் சத்தம் போட்டுதான் இருக்காங்க. பட் எந்த இடத்துல நமக்கு கம்மியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எந்த இடத்துல உட்காந்தா நம்ம செய்கிற வேலையை 100% செய்ய முடியும், இந்த இடத்துல உட்காந்து நான் செஞ்சா பெஸ்டா செய்வேன் அப்படின்ற பிளேஸை கண்டிப்பா அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்துல போன் வச்சுட்டோ, இல்ல பக்கத்துல டிவி இருக்கிற இடத்துலயோ, இல்ல பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துலயோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல இருக்கிற இடத்துலயோ, ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களால அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கிற இடத்துல உட்காந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். சரிங்களா? இது தேர்ட் திங். அடுத்து இப்ப நான் படிச்சதை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸா ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பிசிக்ஸ் படிக்கிறேன், அந்த பிசிக்ஸ் படிக்கிறத கண்டினியூஸா அதை நம்ம ஒரு இடத்துல பிரேக் எடுக்கும் போதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 5 மினிட்ஸ் வெளியே போற மாதிரி இருந்தாலும் அந்த கான்செப்ட் கண்டிப்பா நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்.
ஸோ ரீகால் கண்டினியூஸ்லி. ஓகே, அந்த ரீகால் பண்ணதை நான் இன்னும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அண்ட் டீச் சம்ஒன் எல்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டீச் சம்ஒன் எல்ஸ், அந்த இன்னொருத்தனும் படிச்ச மாதிரி இருக்கும். செகண்ட் திங், அதை நீங்க கண்டிப்பா மறக்கவே மாட்டீங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல செமினார் எடுக்க சொல்றாங்கன்னா அந்த டாபிக் அந்த இயர் ஃபுல்லா மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கண்டிப்பா நீங்க தான் தரவா இருப்பீங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டாபிக்கை நீங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அந்த இயர் போர்டு எக்ஸாம் எழுதுற வரைக்கும் அந்த கொஸ்டின் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க எப்ப கேட்டாலும் எழுதிருவீங்க. ஸோ அதனால ஒண்ணு வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு 2 or 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுங்க. அவனுக்கு இது மாதிரி புரியல அப்படின்னா நீங்க அந்த டைம்ல சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மறக்காது. ஓகே, அவங்களுக்கு ஒரு 50% ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் 100% அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் படிக்காதீங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன கான்செப்ட், அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எது மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத கண்டினியூஸா என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ கண்டினியூஸா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பிரேக் நடுவுல ஒரு 50 to கண்டினியூஸா நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு பிரேக் வந்து ஒரு 50 minutes ஒன்ஸ், 1 hour ஒன்ஸ். ஸோ இந்த பிரேக் இருக்கணும். இந்த பிரேக்லயும் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்காது. இந்த பிரேக்ல நீங்க பண்றது சில ஸ்மால் சின்ன எக்ஸசைஸா இருக்கலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஐ எக்ஸசைஸ், இல்ல பிராணாயாமமோ, இல்ல அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட பக்கத்திலேயே இருக்கணும். ஒரு ஸ்மால் ஸ்நாக்ஸ் ஆர் ஸ்மால் வாக் ஆர் ஒரு 10 minutes என்ன பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம். இது எல்லாமே திருப்பி உங்களை எனர்ஜைஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு படிக்கிறதுக்கு கூட்டு போற மாதிரி ஒரு பிரேக்கா இருக்கும். அந்த பிரேக்ல திருப்பி உங்களை ஸ்பாயில் பண்ணிட்டு திருப்பி அந்த பழசை எல்லாம் விட்டுட்டு திருப்பி புதுசா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பிரேக் வந்து திருப்பி என்னை எனர்ஜைஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே எப்படி படிச்சனோ அதை விட கொஞ்சம் ஹையா படிக்கிற மாதிரி இருக்கிற பிரேக்கா இருக்கும். ஸோ சின்ன எக்ஸசைஸா இருந்தாலும் ஒரு ஸ்மால் பிராணாயாமமா இருந்தாலும் சரி, மெடிடேஷனா இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிற இடத்துல ஒரு 10 minutes வீட்லயே இல்லை வெளியே வந்து ஜஸ்ட் அந்த மொட்டை மாடியில ஒரு ஸ்மால் வாக் எடுக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் பக்கத்திலே வச்சு சாப்பிட்றது, ஆயில் ஐட்டம்ஸ் இல்லாம உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்து ஒரு 5 minutes எடுத்து சாப்பிட்டுக்கிறது, பனானா சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களை திருப்பி எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி பழைய மாதிரி எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி உங்களை கொண்டு வரும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து லாஸ்ட் திங், இப்ப இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட மார்க்ஸ் என்னோட மார்க் கொஞ்சம் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்டு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 40ல இருந்து 45 எடுத்திருக்கேன், அடுத்து 45ல இருந்து 50 எடுத்திருக்கேன் அப்படின்னா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட ரொம்ப நல்ல விஷயம் தான். டோன்ட் பி டோட்டலி ஸ்ட்ரெஸ்டு. போய் அப்படின்னா ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஈச் ஒன் ஹவர் ஸ்பெஷல் டேலண்ட். ஒருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கும். அது நீங்க இப்போ 10th இல்ல 11th 12th கண்டுபிடிக்க முடியாது. பட் கண்டிப்பா ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னையே எடுத்துட்டீங்கன்னா கூட இப்ப நான் படிச்சது எல்லாமே டோட்டலா பிஇ எம்இ அது மாதிரி தான் படிச்சிருக்கேன். காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஒர்க்கிங் அஸ் எ டீச்சர். ஸோ டீச்சர் மீன்ஸ் அஸ் எ மேக்ஸ் டீச்சர். மேக்ஸ் படிக்கும் போது தான் ஹாப்பியா இருக்கு, அதை டீச் பண்ணும்போது தான் ஹாப்பியா இருக்கு. ஸோ அது மாதிரி உங்களோட விஷயமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம்ன்றது அது நீங்க 10th 11th 12th கிடையாது. பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க எந்தெந்த விஷயம் புது புது விஷயம் பண்ணும் போதுதான் உங்களோட ஹாப்பியான விஷயம் என்னன்னு தெரியும். ஸோ இந்த ஸ்டடீஸ் அப்படின்றது உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கணும், உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிற விஷயமா தான் இருக்கும். இது வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி டோட்டலா இது இவ்வளவுதான் இந்த விஷயம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் இருக்கக்கூடாது. எந்த விஷயம் நடந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற தாட்ல மட்டும்தான் இது இதுல போகணும், இது ஸ்டடீஸ்ல போகணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடீஸ்ன்றது ஒரு விஷயத்துல இருந்து உங்களை பாசிட்டிவா அடுத்த லெவலுக்கு கொண்டு போற தாட்ல மட்டும்தான் இந்த ஸ்டடீஸ் இருக்கு. சரிங்களா? இதை நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க, பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரேக் எடுத்து படிங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதனால இந்த மார்க் நீங்க எல்லாமே நீங்க 100% பண்ணியுமே உங்க மார்க் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம், திருப்பி காம்படேட் பண்ணி பாசிட்டிவா மூவ் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ அந்த 100% கொடுங்க. அதுல மார்க் அதனாலயும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது 100% எஃபர்ட் மட்டும் போட்டு உங்களால என்ன முடியுமோ 100% பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேக்ஸுக்கான எல்லா வீடியோஸும் 9th இருந்து 12th வரைக்கும் எல்லா சிபிஎஸ்சி வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.